la. Your dream vacation to Dubai starts from ₹29,999 only with GT Holidays, South India's #1 travel brand. Taste Daily. Taste the Daily. அண்ணாமலை இன்றைக்கு தமிழக அரசியலில் கவனிக்கத்தக்க முக்கியமான சக்தி. செந்தில் பாலாஜி திராவிட முன்னேற்ற கழகத்தில் கவனிக்கத்தக்கவர். அவ்வளவுதான் வித்தியாசத்தை நீங்க நல்லா கவனிக்க. தமிழக அரசியலில் மைய புள்ளியாக அண்ணாமலை இருக்கிறார். திமுகவுல முக்கிய புள்ளியாக செந்தில் பாலாஜி உருவெடுத்திருக்கிறார். ரெண்டு பேரையும் ஒப்பிடாது. அமைச்சரவை மாற்றம் இருக்கும், ஏமாற்றம் இருக்காதுன்னு சொல்லியிருக்காரு. அதற்கான வாய்ப்புகள் வரும் நாட்கள்ல இருக்குமா சார்? ஏன்னா ஒரு வார காலத்திற்குள் அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும். துணை முதலமைச்சராக திரு உதயநிதி ஆக்கப்படுவார் என்று ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய என்னுடைய சில நண்பர்கள் கூறுகிறார்கள். அந்த சமயத்தில் நிச்சயமாக திரு செந்தில் பாலாஜி அமைச்சர் ஆவார் என்பதுதான் என்னுடைய திடமான பார்வை. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆகச் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் துக்ளக் ரமேஷ் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் ரமேஷ் சார். வணக்கம் ஆதேஷ். அரசியல் ரீதியா பாத்தீங்கன்னா கொங்கு மண்டல தளபதியின் கூட இவரை சொல்லிட்டு இருந்தாங்க. கொங்கு மண்டலம், மேற்கு மண்டலம், அங்கு செந்தில் பாலாஜியினுடைய இந்த வருகை மீண்டும் அந்த பழைய பொசிஷன் அவர் வாங்கிட்டாரு அப்படின்னா மற்ற கட்சிகளுக்கு, பிஜேபி திரு அண்ணாமலை போன்றவர்களுக்கு, அதிமுக திரு எடப்பாடி பழனிசாமி, எஸ்பி வேலுமணி போன்றவர்களுக்கு அவர்களுக்கு என்ன மாதிரி ஒரு நெருக்கடியை சந்திப்பாங்க சார்? சார், நான் முதல்ல இந்த மாதிரி ஒருத்தர் தான் அங்கே நிமித்துவார், அவர் ஒருத்தர் தான் பில்டப் பண்ணுவாருன்னு சொல்றதே நான் ஏற்றுக்கல. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பணிகள் அங்கே விரைவாக நடைபெறுவதற்கும் சில ரிசல்ட்ஸ் புதிதாக பெறுவதற்கும் சில இடங்களை பெறுவதற்கும் அவருடைய பணி பயன்பட்டிருக்கு. கார்பரேஷன்ல அவர் அவ்வளோ பண்ணாருன்னாருன்றீங்கல்ல, ஏன் அசம்பிளியில் பண்ண முடியல சார்? செலவு பண்ணி ஒர்க் பண்ணுறது அது திமுகவில் நிறைய பேர் பண்ண மாட்டாங்க, இவர் பண்ணுவார். இதுதான் வித்தியாசமே தவிர, நீங்கள் கோவையில் அப்போ கட்சியை கோவை மாவட்டத்தில் திமுக வளர்த்ததில் மு கண்ணப்பனுக்கு பெரிய பங்கே இல்லை. இவர் தான் கோவையில் திமுக நிமித்தினாரா? ஏன் சார் சொல்றவங்க சொன்னாலும் நம்ம கேட்கறவங்களுக்கு ஒரு இது வேணாமா சார்? இல்ல, எதிர்முகாம்ல இவரை ஒரு த்ரெட்டா பார்த்தாங்க. திரட்டாலாம் யாரும் எடப்பாடியோ திரு எஸ்பி அண்ணாமலை சார், அண்ணாமலை முக்கியமா அண்ணாமலை எல்லா அண்ணாமலையெல்லாம் பார்க்கல. நீங்க கேட்டுங்க, அண்ணாமலை ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னாங்க, இவங்க தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ணாமலை எப்படி வந்தாருன்னு நம்ம பார்த்தோம். எவ்வளவு பெரிய வாக்கு அவங்க போய் வாங்கி காமிச்சிருக்காருன்றத பார்த்தோம். நான் எல்லா 6 சட்டமன்ற தொகுதிகளையும் அதிமுக பின்னுக்கு போயிடுச்சு. அண்ணாமலை தான் முன்னாடி இருக்காரு. ஆக நீங்க அதை பிஜேபி செந்தில் பாலாஜி வெளியே இருந்திருந்தா இன்னும் வேற மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு நாம சொல்லிக்க வேண்டியதுதான். சார், ரெண்டு விஷயங்கள்ல அண்ணாமலை இவரை ரொம்ப இருங்க சார். செந்தில் பாலாஜி ஆஃப் பண்ணாரு சார். ஒரே ஒரு ஒன்னு ரஃபேல் வாட்ச் அதிமுக இல்ல, நீங்க சொல்லி இல்ல, ஒன்னு ரஃபேல் வாட்ச், அதெல்லாம் நடக்கல. அதே போல விமான எமர்ஜென்சி அந்த டோரை ஓபன் பண்ணத ஃபர்ஸ்ட் எக்ஸ்போஸ் பண்ணது செந்தில் பாலாஜி. நீங்கள் அவரை புகழ்வதில் எனக்கு புகழ்ல சார் நடந்தது. நீங்கள் அவரை புகழ்வதில் எனக்கு என்ன செந்தில் பாலாஜி புகழ்ந்து என்ன? இல்ல, அதை நான் சொல்றேன், இருங்க வரேன். திரு அண்ணாமலையினுடைய அதனால அண்ணாமலை சிறுமைப்பட்டு விட மாட்டார். அண்ணாமலை இன்றைக்கு தமிழக அரசியலில் கவனிக்கத்தக்க முக்கியமான சக்தி. செந்தில் பாலாஜி திராவிட முன்னேற்ற கழகத்தில் கவனிக்கத்தக்கவர். அவ்வளவுதான் வித்தியாசத்தை நீங்க நல்லா கவனிங்க. தமிழக அரசியலில் மைய புள்ளியாக அண்ணாமலை இருக்கிறார். திமுகவுல முக்கிய புள்ளியாக செந்தில் பாலாஜி உருவெடுத்திருக்கிறார். ரெண்டு பேரையும் ஒப்பிடாதீங்க. அச்சா, இது ஒண்ணு. இரண்டாவது, நீங்க வம்பையும் விலைக்கு வாங்கி கொண்டார் திரு செந்தில் பாலாஜி. அதை நான் விளக்க விரும்பவில்லை. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நாம் கேட்ட விஷயத்துக்கு வரும். கோவையை பற்றி வருவோம். ஆமா, நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையான கூட்டணியை கட்டமைத்து விடுமானால் 10 செந்தில் பாலாஜி வந்தாலும் திமுக மீண்டும் அதே தோல்வியை சந்திக்கும் கோவையில். சரி, இப்ப அதிமுக பலவீனப்பட்டிருக்கு, உட்கட்சி பிரச்சனைகள்ல சிக்குண்டிருக்கு, கூட்டணி நாட வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. திமுக ஒரு புறம் கூட்டணி வலிமையோடு இருக்கிறது. 5 முனை போட்டி ஏற்பட போகிறது. ஆகவே அதிமுக பழைய வெற்றியை பெற முடியுமா என்பது சந்தேகம். ஆனா நீங்க செந்தில் பாலாஜிக்கு அந்த கிரெடிட்டை கொடுக்க முடியாது. சரி சரி. வேற ஏடிஎம்கே இன்டாக்டா இருந்து ஒரு அலையன்ஸை கட்டமைச்சுன்னு வச்சுங்க, திமுக கடந்த தேர்தலில் சந்தித்த அதே தோல்வியை கோவையில் மீண்டும் சந்திக்கும். அதனால இவரை போய் தூக்கி நிறுத்திடலாம் முடியாது. பிஜேபி வர்சஸ் செந்தில் பாலாஜி, பிஜேபி வர்சஸ் செந்தில் பாலாஜின்னு தான் சொல்றேன். கோவையில் பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைத்து வருகிற வளர்ந்து வருகிற ஆதரவை இவர் போய் தடுத்து நிறுத்திவிட முடியாது. இவர் என்ன பண்ண முடியும் சார்? அவர் அண்ணாமலை அரவக்குறிச்சியில நின்னப்போ அவர் ஊருன்னு அங்க போய் நின்னுட்டாரு.
சில தலைவர்கள் சேஃபான தொகுதி எதுன்னு பார்த்து நிற்பாங்க. ஆமா, அவர் அரவக்குறிச்சி ஊருன்னு அங்கே நின்னார். சிறுபான்மையினர் மிக கணிசமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில் தமிழ்நாட்டில் அது ஒரு முக்கியமான தொகுதி. ஆமா, ஆச்சா, சிறுபான்மையினர் பாஜகவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்பது நீங்களும் நானும் மக்களும் நன்கறிந்த ஒரு செய்தி. அந்த தொகுதியில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தான் அங்கே பெரும்பான்மையாக இருந்தாலும் கூட அண்ணாமலை வெற்றி பெறக்கூடாது என்பதற்காக சில கோடிகளை செலவழித்தார்கள் திமுக. அதுக்கு யார் பின்னணியில் இருந்தா? திரு செந்தில் பாலாஜி. ஆகவே நீங்கள் வந்து முறையற்ற வகையில் பணத்தை செலவிடாமல்லாம் அந்த வெற்றியை நீங்க நிறுத்தல. எனர்ஜி டானிக் இல்லாம எல்லாம் வெற்றி பெறல. செந்தில் பாலாஜின்ற எனர்ஜின்ற ஒரு பர்சனாலிட்டி, செந்தில் பாலாஜின்ற எனர்ஜி இல்ல, பணம் என்கிற எனர்ஜி வெள்ளமாக பாய்ந்ததன் காரணமாக அந்த முடிவு அப்படி வந்தது என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய அதுதான் நான் சொல்ல வந்தேன். திமுகவில் இருக்கக்கூடிய மிக பலர் இதை எடுக்க மாட்டாங்க. வைட்டமின் பாவை வெளியிலே எடுக்க மாட்டாங்க. சரி, வாங்கியே பழக்கப்பட்டவர்கள் என்று சில பேர் பெயர் வாங்கி இருக்கிறார்கள். இவர் கொடுத்தும் பழக்கப்பட்டவர் என்பதால் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறார் என்பதை தாங்கள் அறிவீர்களாக. எஸ், செந்தில் பாலாஜி விடுதலைக்கு பிறகாக நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க. இதுல பிளஸ் மைனஸ் எல்லாமே இருக்குது. ரொம்ப முக்கியமான இன்னொரு நிகழ்வும் நடந்திருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை 45 நிமிடம் சந்தித்து பேசுறாரு. வழக்கமா ஒரு 15 நிமிடம் தான், 45 நிமிடம் பேசியதாகவும் ஒரு 3 முக்கிய கோரிக்கைகள் எல்லாம் சொல்றாரு. இதில் ஏதேனும் அரசியல் இருக்கா? இல்ல, நான் தமிழக முதலமைச்சர் மத்திய அரசோடு இணக்கமான உறவை பேணிதான் தமிழகத்திற்கு நன்மை பெற முடியும் என்கிற கருத்தை அண்மை காலமாக முதலமைச்சரிடம் அவரிடம் கருத்து கூறக்கூடிய வாய்ப்பு பெற்றவர்கள், அதே போல யாருக்கும் தயங்காமல் தங்களுடைய கருத்தை கூறக்கூடிய நிலையில் இருப்பவர்கள் சிலர் தொடர்ந்து கூறி வருவதாக நான் அறிகிறேன். ஆட்சி ரீதியான இணக்கம் மட்டும்தானா? அரசியல் ஆட்சி ரீதியான இணக்கம், ஆட்சி ரீதியான இணக்கத்தோடு இருந்தால்தான் வார்த்தைகளில் கடுமை காட்டாமல் மோதல் போக்கை கடைபிடிக்காமல் நாம் செயல்பட்டால்தான் தமிழகத்திற்கு பெற வேண்டியதை பெற முடியும். இன்னமும் குறிப்பாகவும் நேரடியாகவும் சொல்ல வேண்டுமானால் தமிழக அரசு இட் இஸ் இன் எ ஃபைனான்சியல் கிரன்ச், நிதி நெருக்கடியில் தமிழக அரசு சிக்கி திணறி கொண்டிருக்கிறது என்று நான் கேள்விப்படுகிறேன். மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்பது, பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்பது போன்ற திட்டங்களின் காரணமாக கடுமையான நிதி சுமையை தமிழக அரசு சந்தித்து வருவதாகவும் மூத்த IAS அதிகாரிகள் 1-2 பேர் மத்திய அரசோடு இணக்கமாக இருப்பதுதான் நல்லது என்று திரும்ப திரும்ப கூறி வருவதாகவும் நான் அறிகிறேன். அதே போல அரசியல் ரீதியாகவும் கூட தேவையற்ற வகையில் கடுமையான பதப்பிரயோகங்களை பயன்படுத்தாமல் கொள்கை ரீதியான விமர்சனங்களை மட்டும் வைப்போம், அதுதான் சரியாக இருக்கும் என்கிற கருத்தை அரசியல் தரப்பில் 1-2 பேர் முதலமைச்சரிடம் கூறிக்கொண்டிருப்பதாகவும் நான் அறிகிறேன். ஆகவே பாரத பிரதமரை சந்தித்து மத்திய அரசோடு இணக்கமாக உறவை பேணி தமிழகத்திற்கு நிதியை பெறக்கூடிய வழியை முதலமைச்சர் பின்பற்றுவாரானால் அது நிச்சயமாக தமிழகத்திற்கு பயனளிக்கும். அரசியல் ரீதியாக எந்த மாற்றமும் வந்துவிடும் என்று நான் கருதவில்லை. அதே சமயம் இதை கூறுகிற அதே சமயம் மத்திய அரசுக்கு ஏதேனும் நெருக்கடி உருவாகுமானால் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த நேரத்தில் உதவக்கூடும் என்று அதிகாரபூர்வமற்ற செய்திகள் தொடர்ந்து நிலவிக் கொண்டிருக்கின்றன என்பதையும் நான் இங்கே பதிவு செய்கிறேன். அதெல்லாம் இந்த சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நான் சொல்ல வந்தது, ஒரு சில அரசியல் நிகழ்வுகளை போக்குகளை கவனித்து வருகிற சிலர் அரசியல் விமர்சகர்களோ அல்லது விவரம் தெரிந்த நண்பர்களோ கூறக்கூடிய தகவல், திராவிட முன்னேற்ற கழகம் ஏதேனும் ஒரு வகையில் நேரடியாக இல்லாமல் மத்திய அரசுக்கு ஒருவேளை ஒரு பில்லை பாஸ் செய்வதற்கோ ஒரு குறைந்தபட்ச விஷயங்களில் ஏதேனும் திராவிட முன்னேற்ற கழகம் உதவக்கூடிய வாய்ப்பு உருவாகுமானால் அதை செய்வதற்கு வாய்ப்பு இருப்பது, திமுக அதை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதும் சில அரசியல் விமர்சகர்களின் பார்வையாக இருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் டெல்லியில் கொடுத்த பேட்டியில இனிய சந்திப்பா நடந்திருக்கிறது, அது மகிழ்ச்சியான சந்திப்பா மாறணும்னா அது பிரதமர் கையில தான் இருக்குன்றாரு. என்ன சொல்லியிருப்பாரு? அது மகிழ்ச்சியான முதலமைச்சர் நீண்ட நேரம் பேசியதை வைத்து அவருடைய உடல்நிலை, அமெரிக்க பயணம் எல்லாவற்றையும் கலந்து அந்த பேச்சுவார்த்தை இருந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே பல விஷயங்களை இருவரும் பகிர்ந்து கொண்டிருக்கலாம். இது குறித்து நாம
முழு விவரங்கள் தெரியாமல் பேச முடியாது. ஆனால் இந்த 45 நிமிஷ சந்திப்பு, இனிமையான சந்திப்பு, மகிழ்ச்சியான சந்திப்பெல்லாம் அவர் சொன்னது நம்ம கம்யூனிஸ்ட் நண்பர்களுக்கு தான் கொஞ்சம் பதட்டத்தை ஏற்படுத்தும். ஓ 45 மினிட்ஸ்ல ஏதோ பாலிடிக்ஸ் கூட இருந்திருக்கும்னு அவங்க பலவிதமான யூகங்களை போட்டு மண்டையில குடஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. சரி, இப்போ முதலமைச்சர் அவர்களுடைய சிந்தனைக்கு தான் நிறைய வேலை கொடுத்துட்டாருன்னு நான் பார்க்குறேன். ஓகே ஓகே மினிஸ்டர் சப்பிள்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது அமைச்சரவை மாற்றங்கள், அதாவது மாற்றம் இருக்கும், ஏமாற்றம் இருக்காதுன்னு சொல்லியிருக்காரு. அதற்கான வாய்ப்புகள் வரும் நாட்கள்ல இருக்குமா சார்? ஏன்னா இன்னும் ஒரு வார காலத்திற்குள் அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும். துணை முதலமைச்சராக திரு உதயநிதி ஆக்கப்படுவார் என்று ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய என்னுடைய சில நண்பர்கள் கூறுகிறார்கள். அந்த சமயத்தில் நிச்சயமாக திரு செந்தில் பாலாஜி அமைச்சர் ஆவார் என்பதுதான் என்னுடைய திடமான பார்வை. அது குறித்த விமர்சனங்கள் எழலாம். கேள்விகள், சட்ட ரீதியான கேள்விகளோ தார்மீக ரீதியிலான கேள்விகளோ அரசியல் ரீதியாக ஆளுங்கட்சியை நோக்கி எழுப்பப்படலாம். ஆனால் முதலமைச்சர் அதை பற்றி அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க போவதில்லை. ஆளுங்கட்சியினர் ஃபுல் ஸ்விங்கில் அவர் டிஃபெண்ட் பண்ணுவதற்குத்தான் முதலமைச்சர் அவர்களை பயன்படுத்துவார். அது TKS இளங்கோவனாகட்டும், RS பாரதி ஆகட்டும், அல்லது திரு செந்தில் பாலாஜி காரணம் அவருக்கு கிடைக்கிற முக்கியத்துவம் காரணமாக அதிருப்தி ஏற்கனவே அதிருப்தியில் இருந்த மூத்த அமைச்சர்களாகட்டும், இதில் என்ன தவறு என்ற பல்லவியை ஒரே மாதிரி பாடுவதை நாம் விரைவில் கேட்கலாம். செந்தில் பாலாஜியினுடைய இந்த பழைய ஃபார்ம் மாதிரி வர முடியுமா? மீண்டும் அந்த அவருடைய அரசியல் நகர்வு பழைய வேகத்துக்கு இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அவருடைய உடல்நிலை அதற்கு ஒத்துழைக்க வேண்டும். அவர் அதனால தான் நான் முதல்ல சொன்னேன், அவர் உடல்நிலையில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். பழைய வேகத்தோடு அவர் இயங்க முடியாவிட்டாலும், இப்போதைக்கு உடனடியாக இயங்க முடியாவிட்டாலும், அவர் சில திட்டமிடல்கள், சில முன்னேற்பாடுகள் அவருக்கு கொடுக்குற வேலையை மற்றவங்களை வச்சு எப்படி அவருக்கு செய்யணும்னு தெரியும். நான் ஒரு உதாரணத்திற்கு சொல்வதனால், செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய தேர்தல் பிரச்சார கூட்டங்களின் போது, பயணங்களின் போது, மற்ற இடங்களை விட செந்தில் பாலாஜி அவர்கள் ஏற்பாடு செய்கிற இடம்தான் சிறப்பாக இருந்தது என்று அவர் பாராட்டியதை பக்கத்தில் இருந்து நான் பார்த்திருக்கிறேன். ஆகவே அதில் தேர்தல் பணிகளில், அதே போல தேர்தலுக்கு முந்தைய பணிகளில், அதே போல ஒரு மாவட்டத்தில் ஒரு நிகழ்ச்சியை நடத்துவதில், அதே போல புதுமையாக சில விஷயங்களை செய்வதில் ஆதரவை பெறுவதில், கரூரில் அவருக்கு அது ஒரு முக்கியமான காரணம். மாணவர்கள் மத்தியில் விளையாட்டு போட்டு நடத்துவது, பெண்களுக்கு ஏதாவது போட்டி வைப்பது, வீட்டுக்கு பயன்படுகிற பொருட்களை தருவது, புதிய முறையிலே அரசியல் நடத்துகிறது. அதாவது அதே மாதிரி மந்திரியாக இருந்தபோது பார்த்தீங்கள் என்றால் அதை பாசிட்டிவும் சொல்ல வேண்டும் அல்லவா? நான் முறையே சொல்வது சரியாக இருக்காக்கா சொல்றேன். அதாவது கேட்டதுனால அவங்க தலைமையே ஈர்க்கும் அளவுக்கு தலைமையில் அது கட்சியாக இருந்தாலும் ஆட்சியாக இருந்தாலும், இப்போ நீங்கள் பெரிய அளவில் ஆயிரக்கணக்கான போக்குவரத்து தொழிலாளர்களை ரத்த தானம் செய்ய வைத்து அது இதுவாச்சு, கின்னஸ் ரெக்கார்ட் ஆச்சு. அந்த நிறுவனத்தின் பிரதிநிதி சென்னைக்கு அவர்கிட்ட அந்த 10 பாராட்டு ஷீல்டை கொடுத்தாங்க. சரி, எனக்கு அது நல்லா தெரியும். அதை பெருமையாக என்னை போன்ற நண்பர்களிடம் காட்டியிருக்கிறார். ரத்த தானம் செய்ய வச்சாரு. அதே போல் அம்மா மினரல் வாட்டர் என்பது அவருடைய ஸ்கீம். அவர் தான் அதை செய்யணும்னு நினச்சி செஞ்சார். அது ரொம்ப பாப்புலர் ஸ்கீம். ஆமாம், இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த பஸ் ஸ்டாண்ட்லேயும் நம்பி வாட்டர் வாங்க முடியாது. கண்ட தண்ணியும் மினரல் வாட்டர்னு போட்டு கவரில் போட்டு சுற்றி கொடுத்துட்றான். 15 ரூபா 20 ரூபா. அக்வாஃபினா, பிஸ்லரி, இந்த 2 தண்ணியை தவிர நம்ம ஏதோ விளம்பரம் கொடுக்குறோம்னு நினைக்கக்கூடாது. அதை தவிர மீது எதுவும் நம்பி குடிக்க முடியுமான்னு தெரில. கண்ட தண்ணியும் கொடுத்துட்றான். மினரல் வாட்டருடைய ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டே இல்லாமல் மினரல் வாட்டர் வந்துகிட்டு இருக்குன்றது பத்திரிகையில் ஆய்வு கட்டுரை. எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த நேரத்தில் 10 ரூபாய்க்கு தண்ணி நல்லா பியூராக இருக்கும். நீங்கள் சொல்லப்போனால் பிஸ்லரி அக்வாஃபினா விட நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த தண்ணியை கொண்டு 10 ரூபாய்க்கு எல்லா பஸ் ஸ்டாண்ட்லேயும் வச்சார் தமிழ்நாடு முழுக்க. அது செல்வி ஜெயலலிதா அவர்களால் பாராட்டப்பட்ட ஒரு திட்டம். இந்த மாதிரி அவர் கொஞ்சம் சிந்தித்து செயல்படக்கூடியவர். நீங்கள் கேட்டது போல் அரசியல் ரீதியாக எவ்வளவு தூரம் அவர் வேகமாக செயல்பட முடியும் என்று தெரியவில்லை. ஆனால் கட்சிக்கும் ஆட்சிக்கும் அவர் நிச்சயம் பயன்படக்கூடியவராகத்தான் இருப்பார். மாறலாக கட்சி சங்கடங்களை சந்திக்கக்கூடும் அவரை அமைச்சராக்குவதன் மூலம். ஆனால் கட்சி அது குறித்து எதிர்வினைகளை குறித்து கவலைப்படாமல் அவருக்கு அந்த முக்கியத்துவத்தை அளிக்கும் என்றுதான் நான் கேள்விப்படுகிறேன். எஸ், நிறைய விஷயங்கள் சார். திரு செந்தில் பாலாஜி ஜாமீன் பெற்று வெளியே வந்த பிறகாக அவரை பற்றியான நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க. மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேரில் நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி ரமேஷ் சார். வாய்ப்புக்கு நன்றி.